ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களா இல்லை தீமை தரக்கூடிய மாற்றங்களா? நன்மை தரக்கூடிய மாற்றம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். வாங்கிய கடனை திருப்பி தருவீங்க. மேலும் மற்றவர்களுக்கு கொடுத்த கடனையும் திரும்ப பெறுவீங்க. திருமண முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சிறு தடைகள் அப்படிங்கிறது வரக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும், அதனால் உடல் அசதி உண்டாகும். சக பணியாட்களும் சில சங்கடங்களை ஏற்கொள்வாங்க. மேலும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. புதிய முதலீடு செய்து கடையை விரிவுபடுத்துவீங்க. பணியாட்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நன்றாகவே இருக்குங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது உற்சாகம் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையே காணப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 21, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 19. சந்திராஷ்டம தினங்கள் 18 மாலை முதல் 19, 20 இரவு நேரம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது. மேலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா மகா கணபதியை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையாரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டுங்க. மேலும் விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும், எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. பயணம் மூலமாக லாபம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சின் இனிமையான புத்தி சாதுர்த்தியம் இவற்றால் முன்னேற்றம் பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு புதிய ஆர்டர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களது பேச்சின் மேல் அதிகாரிகளை கவர்ந்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகளும் நன்மைகளும் கிடைக்க போகுது. அதனால் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இறக்க நிலைகள் நீங்கி மன மகிழ்ச்சி அடையும் விதமாக நிறைய விதமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வழக்குகளை தள்ளி போடுவது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. புதிய நண்பர்களின் அறிமுகம்
அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஆனாலுமே குடும்ப விஷயங்களை கூறாமல் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் மாணவர்கள் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கும் முன் அது சரியா தவறா அப்படின்னு யோசித்து பார்ப்பது நல்லது. பாடங்களை படிப்பதில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் என்பதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது. பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிய போகுது. மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுது. தேவையான உதவிகள் அப்படிங்கிறது கேட்காமலே நிறைய கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது. முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்க போகுதுங்க. மேலும் வீண் பகைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதிலாக விமர்சனமே கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவுகள் இருக்கும். பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருமுருக ஆற்றுப்படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும், குடும்ப கஷ்டங்களோ தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது காற்றோடு கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாண்களின் ஆசையும் புதிய அரசு தொடர்புகளில் நன்மையும் கிடைக்க போகுது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு பயணங்களும் அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். பணம் வந்தால் செலவுகள் வரும் தானே. கேளிக்கை, பிறந்த நாள் விருதுகள் என செலவுகளோடு மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பதவிகள், அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் கிடைக்கும். அதே போல் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபல மாணவர்களின் நட்பால் உங்களுக்கு வேண்டியவை எல்லாத்தையுமே சாதித்துக் கொள்வீங்க. மேலும் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். இன்னும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மன பயமும் நிலவக்கூடும். தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தலாங்க. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரிடும். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அத்தியாவசிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படுங்க. மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார உயர்வினால் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். புண்ணிய தலா யாத்திரைகள் கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பார்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் கிடைக்கும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட போகுது. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்குவீங்க. பக்தி சொற்பொழிவுகள், பாடல் கேட்பதில் ஆர்வம் எழும். எதிர்பாராத தனவரவு, புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை ஆரம்பிக்க போகுதுங்க. மேலும் ஆரவாரமிக்க சூழல், கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்கள் அருகாமை ஆனந்தம் அளிக்கும் வகையில் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.